எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நான் பேசாதனால எனக்கு தெரியலங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் ஏதாவது பேச போனால் உனக்கு காவேரி இஷ்யூ பற்றி தெரியுமா, முல்லை பெரியார் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆர்ஓவி வரைக்கும் பற்றி தெரியும். அந்த அணையினுடைய தரத்தை ஆர்ஓவி யூஸ் பண்ணி செக் பண்ணலாங்கிற வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ஆர்ஓவின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாமே சீஸ்மாலஜி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அவ்வளோ தூரம் நான் இன்னும் விசிலடிச்சு பழகலை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுங்கிறத நான் அறிகிறேன். அதை அவர் ஹீஸ் எ வெரி குட் லிசனர். அவர் நல்லா கேட்குறாரு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல நிறையா கற்றுக்கிறாரு. அதனால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. இல்லை, நிறைய விஷயங்கள் தெரியாதுங்கிறது உண்மை. பட்ஜெட்டிங்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, லேண்ட்லேருந்து, சோஷியல் செக்யூரிட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாதுன்னு நான் பட் அது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாருங்கன்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்குற பக்குவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆர்ஓவி அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாருங்கிறனால அவருக்கு அடே அப்பா பயங்கரமாக அவருக்கு சயின்ஸில் நாலேஜில் அவர் அணைக்கட்டுக்குள்ளேயே போய் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த எதில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பின்னி விடலானே அவர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அது ஆர்ஓவின்னு இங்கிலீஷில் சொன்னார் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தோம். நாங்கள் திமுக மேடையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே அந்த விமான நிலையத்திலே அப்படிம்பாங்க. ஏங்க ஏர்போர்ட்டுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா அது விமான நிலையத்தை கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அதனால தட் வில் அட்ராக்ட் தட் ஆடியன்ஸ். அதில் நான் மறக்கவே இல்லை. அந்த ஆடியன்ஸுக்கு அண்ணன் பின்றார் அப்படின்றோம். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு தான் நான் நம்புறேன்.